தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது தனி விமானத்தில் டெல்லி சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தனி விமானத்தில் தற்பொழுது டெல்லி சென்றிருக்கிறார். அங்கு முக்கிய வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு மீது பல்வேறு வழக்குகள் தற்பொழுது தொடரப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்ட இருவர் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புசி ஆனந்த் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிக்கு சொந்தமான பங்களாவில் பதுங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் இருவரின் ஜாமீன் மனு மீதான அந்த விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விபத்தை விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் தற்பொழுது வாதம் வைக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இருவருக்கும் முன்ஜாமீன் அளிக்கப்படுமா அல்லது அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். அங்கு அவர் காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த அபிஷேக் சிங்வி மனு உள்ளிட்ட முகுல் ரோத்தகி உள்ளிட்ட அந்த வழக்கறிஞர்களை சந்தித்து தங்கள் தரப்பில் வாதாடுவதற்கு பேசுவதற்காக சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருவரும் ஒத்துக்கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் மற்ற மூத்த வழக்கறிஞர்களை சந்தித்து பேசுவதற்கும் தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர் விளையாட்டு தொடர்பான அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டாலுமே கூட தற்பொழுது தாவேகா அவர்கள் வழக்குகள் தொடர்பாக தான் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று நேபாள் இலங்கை போன்று இளைஞர்களின் புரட்சி வெடிக்கும் என்று அவர் தனதுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக அரசு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது டெல்லியில் அவர் முகாமிட்டிருக்கிறார். தாவேகாவின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போன்று தற்பொழுது விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் தற்பொழுது முற்றிலுமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசிப்பதற்கும் இந்த சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லி சென்றிருப்பது தற்பொழுது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதே போன்று உள்துறை அமைச்சகத்தின் ஒரு முக்கிய அதிகாரி அவர்களையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வழக்குகளில் இருந்து விடுவிப்பது தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிப்பதற்கும் தற்பொழுது அவர் பயணம் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் அவர்கள் இந்த தனி விமானத்தினை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதே போன்று தேசிய பாதுகாப்பு படையின் வீரர்கள், அதே போன்று ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவை சேர்ந்த மகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடன் சென்றிருப்பதனால் பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஆனாலுமே கூட இது தொடர்பாக எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் தாவேகா நிர்வாகிகள் இன்னும் தெரிவிக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.